நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. இந்த அப்பா கேரக்டர் திடீர்னு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இவர் திடீர்னு அப்பா ஆகணும்னு நினைச்சிட்டாரு. நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா இதுல சேகர் பாபு சவால் விடுறாரு, தமிழ்நாட்டையே நாங்க அப்பான்னு கூப்பிட வைப்போன்னு. எங்க கூப்பிட்டு பாருங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பா அண்ணா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்த உசுப்பேத்திருக்கான் ஸ்டாலின. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சமீபத்தில் ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க உட்கார்ந்து ஒரு தம்பியை பார்த்து, தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்க பின்னாடி நிக்கிற பொண்ணு யாருன்னு கேட்பாரு. என் பொண்டாட்டிங்கன்னு சொல்லுவாரு. அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஒரு நாள் பதனி குடிச்சிட்டு இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இதுல நீங்க சக்கரை கலப்பீங்களான்னு பேசுறாரு. இவரெல்லாம் எப்படி முதல்வரானாரு? சங்கிலி பருப்பு, செயின் அறுப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அறுப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இந்த அப்பா ட்ரெண்டிங் ஆன அப்பத்துல இருந்தே எனக்கு டவுட். அப்பான்னு யார் கூப்பிடுவாங்க? தமிழன் தானே கூப்பிடணும். தமிழனை தானே தமிழன் அப்பான்னு கூப்பிடணும். ஆனா ஸ்டாலின் எப்படி கூப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. நன்றி வணக்கம்ன்ற 2 வார்த்தை கூட துண்டு சீட்ல எழுதிக்கிட்டு தான் படிப்பாரு ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு பேசுறது தெரியுதா? தாள்ல எழுதி வச்சு, இந்த ஊர் கும்மிடி புண்டினா எழுதி வச்சா தான் சொல்ல முடியும். இல்லாட்டி கும்மிடி புண்டி போய் கும்பகோணம் வந்துருவாரு. ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல் லேதுன்னு தெலுங்குலயா மாట్లాடுறாரு. பந்திரா அவிக்கியாவா? ஏய் தமிழங்க அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்கெல்லாம் தமிழ் வேஷம் போட போறாங்க? தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. சாமி, ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன். இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா? மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம். அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இவரெல்லாம் தமிழை காப்பாத்துவாரா, தமிழனை காப்பாத்துவாரா, தமிழ்நாட்டை காப்பாத்துவாரா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க. தெரியாம தான் கேட்கிற. ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழை வளர்த்தோன்னு சொல்ல முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நேத்து சிவகாசியில மீட்டிங். சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன். எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக கார எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்கான். நன்றி வருக்கவா? அது வருகடா. இங்கு பம்புகள் இருக்கு 10. அண்ணே பம்பு இருக்கா, தண்ணி குடிச்சு போயிடலாமா? அது பம்பு இல்லடா, இங்க பாம்புகள் இருக்கும் பாத்துன்னு எழுதிருக்கு. ஐயோ பாம்பா? ஊத்துக்கோயில் சொல்லும் வழி. என்னன்னா இது? ஊத்துக்கோயில் செல்லும் வழி எப்படினே? முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உன் தாத்தா, அத நல்லா மின்னவர் உங்க அப்பா.
அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். சின்னவர் என்று கூப்பிடுகிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த சின்னவர்கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவார். ஆனா கிறிஸ்மஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமைன்னு பேசுவார். அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவார். அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால் டாயில்னு அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது, வேற எப்படி கூப்பிட முடியும்? யாராவ இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனை குரல் கொடுத்து கூப்பிட்டவன்? நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு பொண்டாட்டி தனியா வீட்டுல இருக்கும் போது எப்படி ஐயா என் வீட்டு கதவை தட்டலாம்? இப்படி தாயா தட்டின. அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு. வீட்டு ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. இப்ப விந்தியா அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அடுத்த வாரிசுன்னு ஸ்டாலின் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உதயநிதி தான் திமுகவை கெடுத்த வாரிசா இருக்க போறாரு. நீங்க பார்க்கதான் போறீங்க. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்தமா பிரயோஜனமே இல்லை.